இன்று நாம் பதிபக்தியில் காணவிருப்பது ஸ்ரீ பச்சைவாரண பெருமாள் திருக்கோவில் மகா சம்பிரோக்ஷண விழா. நமது சேனலை முதல் முறையாக பார்க்கும் நேயர்களும் சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்களும் சப்ஸ்கிரைப் செய்யவும், பதிவுகளை முழுமையாக கண்டு மகிழுங்கள். சென்னையில் பூவிருந்தவல்லிக்கு அருகில் அமைந்துள்ள நசரத்பேட்டை என்று அழைக்கப்படும் அகரமேல் என்ற ஊரில் அமைந்துள்ளது ஸ்ரீ அமிர்தவல்லி தாயார் சமேத ஸ்ரீ பச்சைவாரண பெருமாள் திருக்கோவில். இத்தலம் மகாபாரதத்தோடு தொடர்புடைய அபூர்வமான தலமாகும். மகாபாரத போரில் துரோணாச்சாரியார் உக்கிரமாக போரிட்டு பாண்டவர்களுடைய படைகளை அழித்து கொண்டிருந்த சூழ்நிலையில் துரோணாச்சாரியாரை வீழ்த்தவில்லை எனில் போரில் பாண்டவர்கள் தோற்பது உறுதி என்ற நிலைமை ஏற்பட்டது. ஸ்ரீ கிருஷ்ணர் தர்மரிடம், அஸ்வத்தாமன் இறந்து விட்டதாக தாங்கள் துரோணாச்சாரியரிடம் கூறுங்கள், துரோணாச்சாரியார் பலமிழந்து விடுவார், அந்த சமயத்தில் அவரை சுலபமாக வீழ்த்தி பாண்டவர்களை காப்பாற்றி விடலாம் என்கிறார். தர்மரோ இந்த உபாயத்திற்கு உடன்பட மறுத்த போது பீமன் அஸ்வத்தாமன் என்ற யானையை கொன்று வீழ்த்துகிறார். இதை பயன்படுத்தி தர்மரை நோக்கி, நீங்கள் பொய் பேச மறுக்கிறீர்கள், பரவாயில்லை, பீமன் அஸ்வத்தாமன் என்ற யானையை கொன்று விட்டான், அதனால் இப்போது நீங்கள் அஸ்வத்தாம அத்தக குஞ்சரக, அஸ்வத்தாமன் எனும் யானை கொல்லப்பட்டது என்று மட்டும் சொல்லுங்கள், மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் ஸ்ரீகிருஷ்ணர். தர்மரும் ஸ்ரீகிருஷ்ணர் கூறியபடி பெரும் குரலில் சொல்லுகிறார். அந்த சமயத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் சங்கநாதம் செய்து அஸ்வத்தாம அத்தக என்ற வார்த்தைகள் மட்டும் துரோணாச்சாரியார் காதில் விழும்படி செய்து குஞ்சரக என்பதை, அதாவது யானை என்ற வார்த்தையை அவர் காதில் விழாதவாறு செய்துவிடுகிறார். துரோணாச்சாரியாரோ தன் மகன் அஸ்வத்தாமன் போரில் இறந்து விட்டதாக நினைத்து மனமுடைந்து வில்லை கீழே போடுகிறார். அச்சமயம் பார்த்து அவர் வீழ்த்தப்படுகிறார். இதன் விளைவாக பாண்டவர்கள் போரில் வெல்கிறார்கள். தர்மரோ தான் சொன்ன ஒரு பொய்யால் துரோணாச்சாரியார் மாண்டு விட்டதாக எண்ணி வருந்தி கொண்டிருந்தார். தான் செய்த தவறுக்கு பரிகாரம் செய்ய நினைத்து நாரத மாமுனியை சந்தித்து ஆலோசித்தார். நாரதமுனி தர்மரிடம் புருஷமங்கலம் என்ற பகுதிக்கு சென்று தர்மசத்ரு யாகம் செய்தால் தாங்கள் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் கிடைக்கும் என்றுரைத்தார். நாரதமுனியின் வழிகாட்டுதலின்படி பாண்டவ சகோதரர்கள் அகரமேல் என்ற இந்த கிராமத்தில் தர்மசத்ரு யாகம் நடத்தினார்கள். எந்த யானையை வைத்து தர்மரை பொய் கூற வைத்தாரோ அதே பச்சை யானையின் மீது சத்யபாமா ருக்மிணி சமேதராக யாகத்தில் இருந்து தோன்றி பாண்டவர்களுக்கு காட்சி கொடுத்தார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். தர்மசத்ர யாகத்திற்கு பின்னர் பாண்டவர்கள் மன நிம்மதி பெற்றதாகவும் வரலாறு. இத்திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள பெருமாள் சமஸ்கிருதத்தில் ஹரித வாரண பெருமாள் என்றழைக்கப்படுகிறார். மன நிம்மதி இழந்து தவிப்பவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு வந்து ஸ்ரீ பச்சைவாரண பெருமாளை வணங்கினால் அவர் மன நிம்மதி அளித்து வாழ வைப்பார் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. திருக்கோவில் அமைப்பு. பக்த ஆஞ்சநேயரின் சன்னதியும் 4 கால் மண்டபமும் கிழக்கு திசை நோக்கி 5 நிலை ராஜகோபுரம் அமைந்துள்ளது. கோவிலுக்குள்ளே பலிபீடம், துவஜஸ்தம்பம் அமைந்துள்ளன. மகாபாரதத்தோடு தொடர்புடைய இத்தலத்தின் கருவறையில் மூலவர் ஸ்ரீ பச்சைவாரண பெருமாள் ருக்மிணி சத்யபாமா சமேதராக ஒரு திருவடியை மடக்கியவாறும் மற்றொரு திருவடியை நீட்டியபடியும் அமர்ந்து அழகிய திருக்கோலத்தில் காட்சி தந்து அருளுகிறார். வலது திருக்கரம் அபயஹஸ்த நிலையிலும் இடது திருக்கரத்தை அவாகன முத்திரை நிலையிலும் அமைத்து காட்சி தருகிறார். இருபுறத்திலும் ருக்மிணி சத்யபாமா காட்சி தருகிறார்கள். உற்சவர் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். கருவறைக்கு வலது புறத்தில் சுவாமி முதலியாண்டான் சன்னதி அமைந்துள்ளது. அருகில் சுவாமி மணவாள மாமுனிகளுக்கு தனி சன்னதி உள்ளது.
வெளி திருச்சுற்று பிரகாரத்தில் அமைந்துள்ள ஒரு தனி சன்னதியில் தாயார் ஸ்ரீ அமிர்தவல்லி என்ற திருநாமம் தாங்கி அருளுகிறார். அவர் வம்ச விருத்தி அளித்து அருள்பாலிப்பவர் என்பது ஐதீகம். ஸ்ரீ ஆண்டாள் இத்திருத்தலத்தில் ஒரு தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ளார். பலாமரம் இத்தலத்தின் ஸ்தல விருட்சமாகும். தர்ம புஷ்கரணி இத்தலத்தின் தீர்த்தமாகவும் விளங்குகிறது. சுவாமி முதலியாண்டான். உடையவர் ராமானுஜருக்கு 2 முக்கிய சிஷ்யர்கள் இருந்தனர். ஒருவர் கூரத்தாழ்வான், மற்றொருவர் முதலியாண்டான். சுவாமி முதலியாண்டான் அவதார ஸ்தலம் என்பதால் இத்திருக்கோவிலில் முதலியாண்டானுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. மகா சம்பிரோக்ஷணம். இத்தலத்தின் மகா சம்பிரோக்ஷணம் விழா 6 ஜூன் 2025 தேதி அன்று காலை 8 மணி முதல் 8:30 மணி வரை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இத்தலம் காலை 7 மணி முதல் 10:30 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 7:30 மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டிற்காக திறந்திருக்கும். பூவிருந்தவல்லியில் இருந்து பெங்களூரு செல்லும் சாலையில் 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள நசரத்பேட்டை சந்திப்பில் இடதுபுறத்தில் திரும்பி ஊருக்குள் சென்று 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இத்தலத்தை அடையலாம். மீண்டும் வேறொரு வித்தியாசமான தலத்தின் தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் பதி பக்திக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.